அஸ்ஸலாமு அலைக்கும். நூருல் நசீரா, மானியமாடு. பெருநாள் தொழுகையை 6 தக்பீருடன் தொழுகிறார்கள். இஸ்லாத்தின் அடிப்படையில் பெருநாள் தொழுகை எத்தனை தக்பீருடன் தொழ வேண்டும்? பெருநாள் தொழுகையை சில பகுதிகளில், சில பகுதின்னு கூட சொல்ல இயலாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 95% முஸ்லிம்கள் 6 தக்பீர் சொல்லுவாங்க. முதல் ரக்காத்துல ஒரு 3, இரண்டாவது ரக்காத்துல ஒரு 3 சொல்லி 6 தக்பீரோட தொழுகிறாங்க. ஹனபிகள் சொல்லக்கூடியவங்க அவங்க தான் இந்தியாவில் 95-90% இருக்கிறாங்க. சில பகுதிகளில் ஷாஃபின்னு சொல்லக்கூடியவங்களும் ஹதீஸ் படி நடக்கக்கூடியவங்களும் முதல் ரக்காத்துல 7 சொல்றாங்க, இரண்டாவது ரக்காத்துல 5 சொல்றாங்க, 12 தக்பீர் சொல்றாங்க. இந்த ரெண்டுல எது சரி என்று பார்த்தால், நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பெருநாள் தொழுகை என்பதுங்க தனியா ரகசியமா தொழுகிறது இல்ல, தொழுவாதவெல்லாம் தொழக்கூடிய ஒரு தொழுகை. அது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் சிறப்பு கவனம் எடுத்து தொழக்கூடிய தொழுகை. அப்ப ரசூலுல்லாஹ் தலைமையில் ஒரு பெருநாள் தொழுகை நடக்குதுன்னா ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அங்கதான் குழுமுவாங்க. அப்ப அதுல உள்ள ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ரெக்கார்டாக அறிவிக்கப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் அவங்க பெருநாள் தொழுகையில முதல் ரக்காத்துல 3 சொன்னாங்க, இரண்டாவது ரக்காத்துல 3 சொன்னாங்க என்று ஒரே ஒரு ஹதீஸ் கூட கிடையவே கிடையாது. பெருநாள் தொழுகையில 6 தக்பீர் 95 முஸ்லிம் செய்யறாங்களே, இதை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க என்பதற்கு ஒரு ஆதாரத்தை கூட யாராலும் காட்ட இயலாது. ரசூலுல்லாஹ் செய்யவே இல்லை. வருஷத்துல 2 தடவை செய்யற ஒரு இபாதத்தை கூட இந்த சமுதாயம் தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் முதல் ரக்காத்துல 7 தடவை தக்பீர் சொன்னார்கள், இரண்டாவது ரக்காத்துல 5 தடவை தக்பீர் சொன்னார்கள் என்பதற்கு ஏராளமான ஹதீசுகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க என்பதற்கு திருமதியில, நசையில, இன்னும் ஏராளமான நூல்கள்ல இந்த 7 முதல் ரக்காத்துல, அதாவது கூடுதல் 7 அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர், மறுபடியும் அல்லாஹ் அக்பர், மறுபடியும் அல்லாஹ் அக்பர், மறுபடியும் அல்லாஹ் அக்பர் சொல்லி இப்படி 7 தடவை கூடுதலாக சொல்வது. இரண்டாவது ரக்காத்துல ருக்குல இருந்து எந்திரிக்கிறோம்ல, சைதாவுல இருந்து எந்திரிச்ச பிறகு கூடுதலாக 5 தக்பீர், இப்படி மொத்தம் 12 தக்பீர் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க என்று ஆதாரம் இருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் 7ம் 5ம் தான் சொல்லி இருக்கிறாங்க, 3ம் சொல்லவே கிடையாது. ஆனா இந்த மார்க்க அறிஞர்கள் மதுஹபு என்கிற ஒரு மாயையில மூழ்கி எங்க ஹனபி மதுஹபுல அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய பெருநாள் வணக்கத்தையும் நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க. ஏப்பா ரசூலுல்லாஹ் 7-5 தானப்பா சொல்லி இருக்கிறாங்க, இந்த வருஷத்துல 2 தொழுகை தொழுகிறான அவன் தொழுகையை கூட பாழாக்க பாக்குறீங்களா? டெய்லி தொழுகை பக்கம் இருக்குது, வருஷத்துக்கு 2 தடவை வர்றோம், அதுக்கு மட்டும் தான் வர்றவன் இருக்கான் பள்ளிவாசலுக்கு. அப்படிப்பட்டவனுக்கு அதுவும் இல்லாம ஆக்குறாங்க. அந்த 2 ஒழுங்கா தொழுதா கூட அதுல அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து மொத்தத்தை அவன் நல்லவனா கூட ஆக்கிடுவான். அல்ல அந்த 2 நாள்ல ஒழுங்கா தொழுதா அந்த பெருநாள் தொழுகையை கூட பாழாக்குற விதமாக மதுஹப் நம்மளை எப்படி ஆட்டி படைக்குது என்றால், வருஷத்துல 2 தடவை தொழக்கூடிய அந்த தொழுகையை கூட அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படித்தான் தொழுதாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாத்தமா 3 தக்பீர் சொல்றாங்க. அது தவறு. 7 தக்பீர் முதல் ரக்காத்துல சொல்லணும், 5 தக்பீர் இரண்டாவது ரக்காத்துல சொல்லணும். இதுதான் சுன்னத், இதுதான் நபி வழி, இதுதான் அரபு நாடுகள், மற்ற எல்லா பகுதியிலும் நடைமுறையில் உள்ள ஒரு சுன்னத்.